அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா எந்த மாதிரி சவால்களை சந்திக்குது, நம்ம இந்தியன் எக்கானமியில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, அல்லது இந்தியன் எக்கானமி ரிலேட்டடாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் நம்மக்கிட்ட என்ன சொல்லுது, 2025 என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்க போகுது, எதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள், அதெல்லாம் எப்படி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மேக்ரோ எக்கானமியை பற்றி தொடர்ந்து பேசணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கண்ட்ரிஸ் எக்கானமி. அதாவது என்னன்னா, இந்திய பொருளாதாரம் வளராமல் ஸ்டாக் மார்க்கெட் வளர முடியாது. அப்படி வளருது அப்படின்னா அது பபுள் தான், என்னைக்கா இருந்தாலும் உடையும். ஃபண்டமெண்டல்ஸு தான் இந்தியன் எக்கானமியோட சிங்க் ஆகும். இது எப்போவுமே ஒரே மாதிரி சிங்காகவே இருக்காது. ஒரு சமயம் மார்க்கெட் ரொம்ப மேலே இருக்கும், ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் கீழே இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் சம்டைம்ஸ் மேலே இருக்கும், மார்க்கெட் ஆனால் கீழே இருக்கும். அப்போ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். வேல்யூவேஷன் ஏன்னா சீப்பாக இருக்கும். சரி, இந்த வீடியோ பதிவில் பட்ஜெட் வரப்போகுது, ட்ரம்ப்போடைய பதவியேற்பு விழா வரப்போகுது. ஜென்ரலாகவே நம்ம எக்கானமி ரொம்ப நல்லா தான் இருக்குது. லாங் டேர்முக்கு இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி சூப்பராக இருக்குது. ஆனால் இந்தியா முன்னாடி இருந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு காலத்தில், அதாவது 2005 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேபர்ஸ் ரொம்ப சீப்பாக இருந்தோம். ஐடியிலையாக இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நம்மளுடைய இந்தியன் எக்கானமியில் எம்ப்ளாயி காஸ்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியட்நாம், அந்த பங்களாதேஷ், இவங்கெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு வராமல் அவங்க சைடு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளவு காம்பிட்டண்ட்டாக இருக்கணும் மற்ற கண்ட்ரிகளோட அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். பட்ஜெட் வரப்போகுது, கரெக்டுங்களா? அதாவது இந்தியன் பட்ஜெட் February 1 அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, கன்சம்ஷன் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸ் எல்லாம் எதுவுமே வாங்க முடியலை. அவங்கக்கிட்ட காசே இல்லை. கோவிட் சுச்சுவேஷனில் ஏகப்பட்ட கடன் எடுத்துருக்கிறாங்க. அதனால தான் மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டிங்கில் ஏகப்பட்ட வாரா கடன்கள் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா அவங்களால கடனை திருப்பி செலுத்த முடியல. அவங்க காசு இல்லாததுனால ஒரு பேங்க் இல்லை, பல பேங்க்கில் லோன் எடுத்துருக்கிறாங்க. அந்த லோன் எல்லாமே அன்செக்யூர்டு லோனு. முடிஞ்ச அளவு எல்லாரும் தங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை அடமானம் வச்சுட்டாங்க. இதனால தான் கே-ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு இந்தியாவில் ரொம்ப வருஷமாக, அதாவது கடந்த சில வருஷங்களாக அட்லீஸ்ட் பேசிட்டு வர்றோம். அதாவது பணக்காரர் மேலும் பணக்காரர் ஆகிட்டார், ஆனால் ஏழை இன்னும் மேலே ரொம்ப கீழே போய் இன்னும் ஏழை ஆகிட்டோம். ரெண்டு எக்ஸ்ட்ரீமில், ஒருத்தவங்க காசு இல்லாதவங்க இன்னும் இருக்கிற காசெல்லாம் இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகமாக காசு வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னும் காசு அதிகமாக சேர்ந்துட்டுருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த கே-ஷேப்டு ரெக்கவரி. அதனால் பட்ஜெட்டில் இந்த மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸுக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 15 லட்சம் வரைக்கும் இன்கம் சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸ் ரொம்ப கம்மியாக போடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் நடந்துகிட்ருக்கு. இது பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நானும் 10 வருஷமாக சேலரிடு கிளாஸுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்திருந்தான். ஆனால் எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். இதை நம்பி ஸ்டாக் மார்க்கெட்டில் முடிவு பண்ணிடாதீங்க. பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டைரக்ட் டேக்ஸ் கோடை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஸ்டாக்லேருந்து வர இன்கம்கெல்லாம் இனிமேல் 10% இருக்காது. அது எல்லாமே உங்களுடைய இன்கம் டேக்ஸ் லேபில் உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் இந்த 1961 இருந்த இன்கம் டேக்ஸ் லாவை கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு எந்த இன்கம் வந்தாலும் உங்கள் டேக்ஸ் லேப் பிரகாரம் நீங்கள் டேக்ஸை பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சட்டங்களை கொண்டு வர்றதா பேச்சு இருக்குங்க. சரி, இதெல்லாம் February 1 அப்புறம் நம்ம பேசலாம். ஆனால் பட்ஜெட்டுங்கிறது நம்ம பொருளாதாரம் சந்திக்க போகிற ஒரு முக்கியமான நிகழ்வு. அது February 1 நடக்கும். இந்த மாதம் ஜனவரியில் ட்ரம்ப் பதவி ஏற்கிறாரு. ட்ரம்ப் பதவியேற்றா அவர் எந்த கண்ட்ரிக்கு என்ன மாதிரி டேரிஃப்ஸை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, அதனால்
டாலர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்தன் ஆக போகுது, கோல்டு வந்து இன்னும் வந்து ஏற வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து இறங்க வாய்ப்பு இருக்கா? டாலர் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா வந்து கோல்டு வந்து இறங்க தான் செய்யும். ஆனால் அவங்க நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ரேட் கட் வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபெட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரேட் கட்டு அல்லது 2 ரேட் கட்டு தான் 2025 இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ரேட் கட் பண்ணலை அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லா பண்ணாது. ப்ளஸ் ட்ரம்ப் எடுக்கிற மெஷர்ஸும் வந்து இதுக்குள்ளே ஆட் ஆகும். ஏன் யூஎஸ் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறோன்னா, யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து நல்ல க்ரோத்தோ நல்ல சிச்சுவேஷனோ இல்லைன்னா அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டையும் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரவே மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்து காசை எடுத்துக்கிட்டே போகிறாங்க. நம்மலாம் வந்து பெருமையாக பேசிக்கிட்டாலும் என்னதான் நம்ம டிஐஎஸ் வந்து சிப் பண்ணி மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பேசினாலும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம கண்ட்ரினால் இன்னும் வந்து க்ரோத்தை வந்து காட்ட முடியாது. நம்மளால் வந்து அவ்வளோ தூரம்லாம் லாங் டேர்மில் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக மெஷர்ஸ் எடுத்தே ஆகணும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்தே ஆகணும். ஆனால் இந்தியாவில் வந்து நடக்கிறது என்ன தெரியுமா?